அவர் எடுத்துக்கிட்ட விஷயத்துல அந்த இடத்துல மட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி உள்ள காட்சிகள் நமக்கு பெருசா ஒட்டலையே தவிர அந்த ஒரு காட்சி இதாண்டா ராஜமௌலி அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக நடத்த முடியுமாங்கிறத நாங்கள் தான் பார்த்தோம். இப்போ ஒரு டைரக்டரே எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகி இந்த கூட்டம் எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, கவனத்தோட அவங்கள நம்ம அனுப்பி வைக்கணுங்கிற ஒரு உணர்வு அவர்கிட்ட இருந்துச்சு. அண்ட் இந்த ஓவரால் ஈவெண்ட்லனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அது ட்ராலாகவும் வரலாம். இருந்தாலும் ராஜமௌலி இது எல்லாத்தையும் எப்படி சமாளிப்பார்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டென்ட் மேல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. அதான் அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக ஒரு சில இடங்கள்ல அந்த முகத்தில் ஒரு கவலை ரேகைகள் தெரிஞ்சா கூட அவரு மற்றபடி ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அசால்ட்டா டீல் பண்ணார். கடைசியா அந்த காலமாட்டில் மகேஷ் பாபு வர்றது ஒண்ணுதான் நமக்கு அடடா நல்லா இருக்கு இந்த ஃப்ரேம்னு தோணுச்சு. அது லாஜிக் படி பாத்தீங்கன்னா நம்ம சிரிச்சிடுற ஒரு விஷயம். அவர் அங்க ஒரு பெரிய ஹீரோ ஆந்திராவில், அவர் அந்த அழகான ஒரு காலமாட்டோட அது முதுகுல வரும்பொழுது அப்படி பாக்குறதுக்கு அப்படி இருந்துச்சு. ரீசெண்டா வாரணாசியோடைய ஆடியோ லான்ச்லாம் பயங்கர பிரம்மாண்டமாக வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்துருந்தீங்க. அது அந்த அனுபவமா எப்படி இருந்தது? நீங்க என்னென்னலாம் பார்த்தீங்க? பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் எதிர்பார்த்து வந்தது இது, எனக்கு கிடைச்சது இதுன்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள ஒண்ணு இருந்திருக்கணும். அதை பத்தி கேட்டு இல்லைங்க, நான் ஒரு சினிமா விழாவை இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா நடத்த முடியுமாங்கிறத நாங்க தான் பார்த்தேன். இப்போ ஒரு டைரக்டரே எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகி இந்த கூட்டம் எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, கவனத்தோட அவங்கள நம்ம அனுப்பி வைக்கணுங்கிற ஒரு உணர்வு அவர்கிட்ட இருந்துச்சு. நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, பார்த்தா தெரியும். இந்தந்த கேட்டெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும், இதெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும், இது வழியாக வராதிங்க, இந்த கார்டு உள்ளவங்க இந்த வழியாக வெளியில் போகணும், இந்த கார்டு உள்ளவங்க இந்த வழியாக உள்ள வரணும். இந்த அளவுக்கு அவங்க ஒரு டைரக்டர் ரசிகர்களுக்கு சொல்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க. இங்கே எப்பயாவது அது மாதிரி நடந்திருக்கா? எங்கேயாவது இல்லை, எங்கேயாவது உழு, எங்கேயாவது காலை வாரிக்கோ, அது ஓம்பாடு அப்படிங்கிற அளவுக்கு தான் இங்கே நிகழ்ச்சி நடத்தணும். நம்ம இப்போ கரூர் சம்பவமே எப்படி நடந்துச்சு. அப்போ இது மாதிரி ஒரு சம்பவம் மகேஷ் பாபுக்கு வர்ற கூட்டத்தில் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு தெளிவாக ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. இப்போ நாமளும் பல நிகழ்வுகளுக்கு போகிறோம், சினிமா நிகழ்வுகளுக்கு. இந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது அடிதடி தள்ளு முள்ளு இடிச்சுக்கிட்டு தான் உள்ளே போவோம். இப்போ நாங்கள் போகும்பொழுது கரெக்டாக எங்களுக்கான சீட்டு, நிகழ்ச்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கழிச்சு நாங்கள் போகிறோம். எங்களுக்கான நாற்காலி அப்படியே இருக்குது, யாருமே அதில் உட்காரல. இப்போ அவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக அதை அவங்க நடத்துனாங்க. அது எனக்கு ஒரு பெரிய வியப்பு. அப்புறம் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனை பார்த்தது இன்னொரு வியப்பு. ஆனால் அந்த ஸ்க்ரீனில் அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம ராஜமௌலிங்கும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வருவோம். யாருமே பண்ணாத ஒன்று இந்த ஸ்க்ரீனில் ஒரு பண்ணியிருக்கணும்னு நினைப்போம். கண்டிப்பாக அது இல்லை. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எங்கேயோ பார்த்துட்டோம். கடைசியாக அந்த காலமாட்டில் மகேஷ் பாபு வர்றது ஒன்று தான் நமக்கு அடடா நல்லா இருக்கு இந்த ஃப்ரேம்னு தோணுச்சு. அது லாஜிக் படி பார்த்தீங்கன்னா நம்ம சிரிச்சிடுற ஒரு விஷயம். ஆனால் லாஜிக் தேவையில்லை. அவர் அங்கே ஒரு பெரிய ஹீரோ ஆந்திராவில், அவர் அந்த அழகான ஒரு காலமாட்டோட அது முதுகில் வரும்பொழுது அப்படி பார்க்குறதுக்கு அப்படி இருந்துச்சு. அந்த காலமாட்டை அவங்க கிராஃபிக்ஸில் வடிவமைச்சிருந்தது. இது நிஜமாக அந்த காலமாடே அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு நெத்தியில் பட்டையெல்லாம் போட்டு குங்குமத்தெல்லாம் வச்சு அதில் ஏதோ ஒரு அடையாளத்தை சொல்கிறாங்க அவங்க. இன்னைக்கு நாட்டில் எல்லா இடத்துலையும் கோமியத்தை டப்பால் நிரப்பி கொடுத்துருவாங்க போல. அதில் இப்படி இது போன்ற அடையாளங்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வர்றதெல்லாம் எதுக்கு என்னன்னு புரியல. பட்டு அவர் எடுத்துக்கிட்ட விஷயத்தில் அந்த இடத்துல மட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி உள்ள காட்சிகள் நமக்கு பெருசாக ஒட்டலையே தவிர அந்த ஒரு காட்சி இதாண்டா ராஜமௌலி அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அண்டு இப்போ அந்த ஓவரால் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தமிழில் நிறைய கம்பேரிசன் வந்துடும். முக்கியமாக அவர் அந்த கால மாடலில் வர்றது விஎஃப்எக்ஸு. ஆனால் பல வருஷம் முன்னாடியே மருதநாயகன் படத்துக்காக கமல் சார் உண்மையாகவே கால மாடலில் ரைட் பண்ணியிருக்காரு. நாங்கள் அப்போவே அந்த மாதிரி தான். இதே நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு? இல்லை, நம்ம அந்த ஒப்பீடெல்லாம் நமக்கு டக்குன்னு வரல. பட் அப்படி நம்ம சொல்ல முடியாது. இவர் இது பண்ணியிருக்காரு, அவர் அதை பண்ணியிருக்காருன்னு ஒப்பிடுவதை விட அது வரலல்ல. மருதநாயகன் படம் வந்திருந்து அது ஒரு பெரிய வெற்றி படமாக மாதிரி இருந்தால் மருதநாயகத்தை பார்த்து பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். பட் அதில் ஒரு கருப்பு காளை மாடு அதில் வருவார். இது நல்ல வெள்ளை கலரில் ஒரு மாடு. இது சரல அதை பார்த்துட்டு தான் இது பண்ணாருன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஓகே, நான் நல்லா இருந்தது, அவ்வளோதான். வேற என்ன அதில் சொல்கிறது. அண்ட் இந்த ஓவரால் லான்ச்லனா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ராஜமௌலி ஒரு இடத்துலையும் ஒரு விஷயங்களை இறங்கி நின்று பண்ணார். எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ கூட பார்த்துருந்தோம்.
ஸ்ருதி ஹாசன் பாட போடுற பாட்டை அதுக்கு முன்னாடியே ஒரு கோரியோகிராஃப் பண்றது, நின்று பண்றது. அண்ட் அவரே சொல்லியிருந்தாரு, நாங்கள் டெஸ்டிங்காக ஒரு வீடியோ போட்டோம், அது ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றது. ஒரு கிரியேட்டருக்கு இது எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்? ரொம்ப ரொம்ப மன வலியா இருக்குங்க. அது வந்து இப்போ நம்மளே நிறைய நேரம் டைட்டில்லாம் ரிவீல் பண்ணிடுறோம். அது நம்ம ஒரு பத்திரிகையாளரா முன்னாடி சொல்லணுங்கிறது நம்ம வந்து சொல்லிடுறோம். அது நம்ம வேலையாகவும் இருக்கு. அது நம்ம வேலையா இருக்கு. யாருக்கும் தெரியாத ஒரு தகவலை நம்ம சொல்றோங்கிறது நம்ம வேலையா இருக்கு. நம்ம அதுல இருக்க படத்துல இருக்க சீன் எதுவும் சொல்லலாம். ஆமா, அதுதான் ஸ்பாயிலா இருக்கும். ஆமா, இப்போ கோட்டு படத்தினுடைய டைட்டில நம்ம தான் சொன்னோம். கண்டிப்பா. அது வெங்கட் பிரபு பயங்கர சண்டை போட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டாரு. எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படின்னு ஒரு பெரிய பிரளயமா மாறி போச்சு அவங்க ஆபீஸ். ஆமாமா, நம்ம சொல்லி அதை என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க வேற வழியில் அப்படியே வந்துச்சு. நம்மள பல பேர் திட்டினாயோ, விஜய் படத்துக்கு எவனா கோட்டுன்னு பேர் வைப்பானே, என்னையா அப்படிலாம் உளறிட்டு இருக்கீங்கன்னா. ஆனா கரெக்டா நம்ம சொன்ன பிறகு அது வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த தயாரிப்பு தரப்புல ஒரு முறை சொன்னாங்க, சார் நீங்க முன்னாடியே சொன்னது ஒரு வகையில் இந்த ரசிகர்களை வந்து ஒரு ஒரு மைண்ட் டியூன் பண்ணி வச்சிருந்தது சார். ஏன்னா நாங்க திடீர்னு அந்த டைட்டில் அறிவிக்கும் போது அவங்க என்ன டைட்டில்னு கூட கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், என்ன அது ஒரு டைட்டில் அப்படின்ட்டு. ஆனா நீங்க ஏற்கனவே சொன்னதுனால அவங்க மைண்ட் செட் ஆயிட்டான் இதுதான் அப்படின்ட்டு. அப்போ ஒரு வகையில் அது நல்லது சார்ன்னு அவங்க சொன்னாங்க. இப்ப பல பேர் வந்து பயங்கரமா கோச்சுப்பாங்க, பட் அவங்க வந்து இல்ல சார் நீங்க சொன்னதும் ஒரு வகையில சரிதாங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இல்ல நான் வாரணாசின்ற டைட்டிலே நீங்க சொன்னதுக்கு நம்ம சொல்லி ஆமா அது வந்து ஓகே, அது வந்திருக்கும் போது ஓகேவா இருந்தது. அது நம்ம நீங்க சொன்ன கிடையாது. இப்ப அங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன டைட்டிலா இருக்கும்னு ஒரு வியப்பு இருக்கும். பட் நமக்கு வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம் வாரணாசின்ட்டு. பட் நமக்கு வாரணாசி தானே, நாங்க போகும்போதே வாரணாசி ஃபங்க்ஷனுக்கு போறோம், வாரணாசி போறோம், இப்படிதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அதனால வந்து நமக்கு அதுல ஒரு பெரிய வியப்பு. ஹைதராபாத்தில் வாரணாசி. ஆமா, ஆனா அவரு வந்து பயங்கர அப்செட் ஆயிட்டாரு. ராஜமௌலியே அவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல அந்த முகம் மட்டும் தெரியும்ல, அவர் பேசும்போது அவர் முகத்துல ஒரு கவலை இருக்கு. என்னன்னா இது அந்த டெஸ்ட் பண்ணும் பொழுது கூட இது யாரும் வீடியோ எடுத்து போட்டுறக்கூடாதுன்னு அவ்வளோ கவனமா தான் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அதை வந்து அங்க யாரோ போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணி என்ன போட்டாங்க, அதுல அவருக்கு ஒரு அப்செட்டு. அப்புறம் வந்து இப்போ அந்த காட்சி டிஸ்பிளே பண்ணும்பொழுது உடனே வரல. அந்த இது வந்து ஏதோ டெக்னிக்கல் எரர் போல இருக்கு. அந்த ஐமேக்ஸில் அவ்வளோ பெரிய இதில் வந்து ஸ்டக் ஆகி வருது. போட்டோன்னே வரல, அப்படியே இதில் லைவ் வேற ஜியோவில். அப்போது அவரு ரொம்ப அப்செட் ஆகிட்டார். ஆனாலும் விடலை, கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் திரும்ப திரும்ப போடுறாங்க, திரும்ப ஒரு இடத்துல வந்து அப்படியே நின்றுது, ஸ்டக் ஆகுது. அப்போ மறுபடியும் உட்காந்து அதை வந்து பேசி சரி பண்ணி அப்புறம் ஏதோ பண்ணி போட்டாங்கன்னு வைங்க. அது ஆமாம், அது வரைக்கும் அங்கே ஒரு லேடி காம்பேருங்க. நிஜமாக அவங்கள வந்து நான் இப்போ எத்தனை பேர் பாராட்டினாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது, எனக்கு தெலுங்கும் தெரியாது. ஆனால் அந்த அம்மா வந்து அந்த 20 நிமிஷத்தை சஸ்டெயின் பண்ணி வச்சுது. ஏதோ யார்கிட்டயோ பேசி என்னமோ பண்ணி ஏதோ கொஞ்சம் கலகலப்பாக்கி இங்கே ஒரு பக்கம் ஒர்க்கு போயிட்டு இருக்கு அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. அப்படி வந்து அந்த டயத்தை எங்கேஜாக வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கூட்டம் வர கிடையாது, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கூட்டம், கடல் மாதிரி இருக்கு. ஆமாம், கடல் மாதிரி. அப்போ அதை வந்து அந்த ஒரு தனிப்பட்ட லேடி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அது எல்லாருமே சொல்லியிருந்தாங்கண்ணா, ஒரு 20 நிமிஷம் ஓவராலா அந்த ஸ்டேஜை கண்ட்ரோல் பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு. அண்ட் இந்த ஓவரால் ஈவெண்ட்லனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அது ட்ராலாகவும் வரலாம். இருந்தாலும் ராஜமௌலி இது எல்லாத்தையும் எப்படி சமாளிப்பார்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். கண்டென்ட் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அதான் அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக ஒரு சில இடங்களில் அந்த முகத்தில் ஒரு கவலை ரேகைகள் தெரிஞ்சால் கூட அவர் மற்றபடி ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அசால்ட்டாக டீல் பண்ணார். அவர் மகேஷ் பாபு பேசும்போது அவரை உற்சாகப்படுத்துறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளியில் நின்று அவர் கத்தி உற்சாகப்படுத்தி. அதே மாதிரி வந்து ஸ்ருதிஹாசன் ஆடும்போது அவர் வந்து பண்ணது ரொம்ப அழகாக. அவர் ஒரு டென்ஷனாகவே இல்லை, ஒரு 2-3 இடத்துல மட்டும் டக்குன்னு ஒரு வந்துட்டு போயிருச்சே தவிர மற்ற நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டார். ஸோ அதனால அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் அந்த இதில். அண்டு நம்ம ராஜமௌலியோட அண்ணா கீரவாணினா அவரும் மகேஷ் பாபுவோட அந்த போக்கிரி ஒக்கடு படத்தோடைய டைலாக்லாம் பேசி பயங்கரமா மாஸ் பண்ணி விட்டுருந்தாரு. அது எப்படி இருந்துச்சு அங்க அவங்க ஆடியன்ஸ் எப்படி கொண்டாடுறாங்க? அவருக்கு அவ்வளோ கைத்தட்டலுங்க அப்படின்னா பயங்கரமான. ஆமா, ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது பெரிய கைத்தட்டல். ரொம்ப சினிமாவை ரொம்ப முழுமையா ரசிக்கிற கூட்டம்னா அங்க உள்ளவங்க தான், நம்மளை விட. நம்ம கூட இங்க கேள்விகள் நிறைய கேட்போம், அதுல என்ன இருக்கு அதுல என்ன. அங்கெல்லாம் அப்படி கிடையாது, அவங்க ரொம்ப அதை வந்து சினிமாவை என்ஜாய் பண்ற ஒரு கூட்டமா இருக்கு. அப்படி ரசிச்சாங்க அந்த நிகழ்ச்சி எல்லாருமே. அண்ட் இந்த ஓவராலாக அந்த காலமாட்டில் மகேஷ் பாபு வந்ததுன்னா அது நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. சும்மா அவங்கள
தாழ்த்தி பேசல, நம்ம என்ன இருந்தாலும் இந்த குழந்தைங்கலாம் வந்து பீச்ல வந்து குதிரை மேலே கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்து அவ்வளவு பெரிய ஸ்டார் அப்படி அந்த காலாமாட்டுல வர வச்சிருக்க வேண்டாமே அப்படின்ற தோணுச்சு. இல்ல அந்த காலாமாட்டை நல்லா டிசைன் பண்ணிருக்கலாமேன்னு தோணுச்சு. உங்களுக்கு அது நேர்ல பார்க்கும்போது எப்படி? இல்ல அது நம்ம அந்த கூட்டத்தில் நம்ம பார்க்க முடியல. எல்லாம் திடீர்னு மொத்த கூட்டமும் வந்து ஒரு இடத்துல கேமராவை வச்சுக்கிட்டு அது செல்போனு அது இதுன்னு கூட்டம் கூடும்போது ஏதோ ஒன்று நடக்குது உள்ளங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. அது என்னன்னா நம்ம பார்க்கல, ஏன்னா அதை மட்டும் அவங்க பெருசா டிஸ்பிளே பண்ணல. பெரிய ஸ்கிரீன்ல தெரிஞ்சிருக்கு அவங்க எதுக்கு காமிக்காம விட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் காமிச்சாங்களான்னு தெரியல. பட் அப்போ பண்ணல. அப்போ கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்க, என்னங்க எல்லாரும் ஒரே இடத்துல செல்போனை தூக்கிட்டு ஓடுறாங்களே என்னன்னா, அவர் வந்து காலமாட்டில் வர்றாரு மகேஷ் பாபு. ஏன்னா நாங்க உட்கார்ந்த ரோல தான் கொஞ்சம் தூரம் தள்ளி உட்கார்ந்தாரு மகேஷ் பாபு. நம்ம பார்க்கும்போது அவர் சாதாரணமா உட்கார்ந்தாரு. திடீர்னு எங்கேருந்து காலமாட்டை கூட்டு வந்தாங்க, எப்படி அதில் ஏற்றுனாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டு. அப்புறம்தான் வந்து பார்க்கும்பொழுது அந்த பொம்மை மாட்டில் அவர் ஏற்றிட்டு வந்தாங்கங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் அது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. பட் அவங்க ரசிகர்களுக்கு அது ஒரு ஆகா ஓகோ தான், செலிப்ரேஷனாக தான் இருந்தது. அண்ட் பிரியங்கா சோப்ரா இந்த படத்தோட ஹீரோயினாக பண்ணுறாங்க. அவங்க எந்த அளவுக்கு அந்த ஆப்டாக இருந்தாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு ஏஜாக வந்து ரொம்ப பல வருஷங்களாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் கேட்குறேன், ஸ்க்ரீனில் எப்படி இருக்காங்க, நேரில் எப்படி இருக்காங்க? ஸ்க்ரீனில் வந்து அவங்க மந்தாகினி கேரக்டர்னு சொல்கிறாங்க. இந்த மந்தாகினி வரலாறு நமக்கு தெரியாது. அது ஏதோ சிவன் மனைவியா குழந்தையா தெரியல, ஏதோ ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க, நமக்கு அது பெருசாக தெரியல. பட் மந்தாகினி கேரக்டர் அவங்கன்னு சொன்னாங்க. ஸ்க்ரீனில் வந்து நல்லா ப்ளசண்ட்டாக தான் இருக்காங்க அவங்க. அந்த கேரக்டர் தானே கண்டிப்பா. ஏன்னா இப்போ ராஜமௌலியை பொறுத்தளவுக்கு அழகாக இருக்கணுங்கிறத தாண்டி அந்த கேரக்டருக்கு பொருத்தமா இருக்காங்களான்னு தான் அவர் பார்த்துருப்பாரு. ஸோ அதனால அந்த கேரக்டர் எப்படி என்னங்கிற கதையெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டா ஒருவேளை இவங்க பொருத்தமா இருப்பாங்கிற நம்பிக்கை நமக்கு வரலாம். அப்போ சிவனா வந்து மகேஷ் பாபுவும், சக்தியா வந்து பிரியங்கா மோகனா அதான் பிரியங்கா சோப்ராவும் இருப்பாங்க அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே. அண்டு நம்ம பயங்கரமான வில்லன் மலையாள வில்லன் பிருத்திவிராஜ், அவருடைய என்ட்ரி ஒரு மாதிரி ஜம்ப் எல்லாம் பண்ணி அசத்தி இருந்தாங்க. அது எப்படின்னு இருந்துச்சு? ஆமாமா, அந்த சேர்ல அவர் உட்கார்ந்தது, அவருடைய அதாவது இந்த மாற்றுத்திறனாளி கேரக்டர் மேல எஸ் ராஜமௌலிக்கு என்னன்னு தெரியல. அதுலயே நாசர் ஒருவர், அவருக்கு ஒரு கை கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஆமா, அதே மாதிரி கேரக்டர் தான் இதுலயும் வராரு, பிருத்திவிராஜ் வராரு. கொடூரமான வில்லன்னாங்க. நீங்க அவரை டாலரேட்டே பண்ணிக்க முடியாது, அப்படி ஒரு கொடூரமான வில்லன்ங்கிற அளவுக்கு சொல்றாங்க. அது படம் பார்த்தாதான் தெரியும். கரெக்ட். நான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப கனெக்ட் பண்ண முடியுது. ஆமா, அங்க நாசருக்கும் அப்படி ஒரு கேரக்டர் தான் டிசைன் பண்ணிருப்பாரு, இங்க இவருக்கும் இப்படி ஒரு கேரக்டர் பின்னாடி ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு பக்கம் மாதவன் இதுல மிக முக்கியமான ஒரு கேரக்டரா வில்லனா நடிக்கிறேன். இது எந்த அளவுக்கு உண்மைனா தெரியல. மாதவனை எங்கேயுமே அதுல காமிச்ச மாதிரி தெரியல, புது தகவலா இருக்கு. ஆமா, இப்ப திடீர்னு சோசியல் மீடியால இப்போ ஒண்ணு இது ஒண்ணு எதையுமே நம்ப முடியலையே. கரெக்டா, எப்ப என்ன சொல்லுவாங்க தெரியாது. இல்ல ரஜினி நடிக்கிறாருன்னு வேற பொருளை கிளப்பி அதுதான் அடுத்த செவனையில இருக்காரு, அவர் எப்படி அதுக்குள்ள வருவாரு. கண்டிப்பா நான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா மீண்டும் சந்திப்போம். நன்றிண்ணா. நன்றி.